வாசிக்கும் போது நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடியே நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. அல்லேலூயா. அப்போ கட்டளை என்றது ஆண்டவர் அன்பை தான் முக்கியமாக இங்க குறிக்கிறார். அன்பு பத்தி தான் இன்னைக்கு பேசுறோம். அன்பு. அல்லேலூயா. அப்போ வேதத்துல பார்க்கும்போது 10 கட்டளைகளோட பெரிய கட்டளைனாக்கா இந்த 2 கட்டளை தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் கொடுத்துக்கிறார். பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைனாக்கா புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளை. இந்த 2 கட்டளை தான் ஆண்டவர் சொல்றாரு, முழு ஹிருதயத்தோடு முழு பலத்தோடு முழு மனதோடு ஆண்டவர் எப்படி நேசிக்கிறோ அதே போல பிற நேசி. நீ ஆண்டவர் எப்படி நேசிக்கிறியோ அதே போல பிற நேசி. இந்த 2 கட்டளை தான் இந்த புதிய ஏற்பாட்டு நம்ம கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த 2 கட்டளை நாங்க பின்பற்றணும். இந்த 2 கட்டளை தான் நித்திய ஜீவன் அடைகிறங்க இருக்கு. இந்த 2 கட்டளை தான் ரட்சிப்பு இருக்கு. இந்த 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 கட்டளை தான் என்ன செய்யறாங்க, மறந்துடுறாங்க ஜனங்க. இந்த இந்த காரியத்தை தான் முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. இதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. மற்றது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இதை விட்டுருவாங்க. இங்க தான் இருக்கு ரட்சிப்பு, இங்க தான் இருக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ இது ஆதி முதல் கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த கட்டளை தான் இது. அப்போ 2 யோவான் 1:6 சொல்லும்போது அன்பு தான் அன்பு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்களை நேசிங்க, மற்றவங்களை நேசிங்க. அல்லேலூயா. அப்போ இங்க பார்க்கும்போது கட்டளை பிறர் நேசி. அப்போ இங்க வசனத்தை பார்க்கும்போது நாம் என்ன பண்றது தெரியுங்களா, அவர் நமக்கு சொல்லுவது செய்யாமல் நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று எண்ணுவது பயனற்றதும் ஏமாற்றதா இருக்கிறது. நம்ம அவர் சொல்றது செய்யறதில்ல. நான் தேவன் நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன்னாக்கா அது பிரயோஜனமே இல்லை. நான் இயேசுவை நேசிக்கிறேன். மற்றவங்க மேல உனக்கு அன்பு இல்லைனாக்கா எப்படி நீ ஆண்டவர் நேசிப்ப? மற்றவங்க மேல அன்பு இல்லைனாக்கா எப்படி ஆண்டவர் நேசிப்ப? நேசிக்க முடியாது. அங்கதான் தடை இருக்குது. நம்ம நேசிக்கும் போது தான் நம்ம மற்றவங்களும் நேசிக்கணும், ஆண்டவர் நேசிக்கணும். 2 பேலன்ஸ் பண்ணத்தான் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இல்லை நம்ம விட்டுருவோம். கசப்பு வைராக்கியம் எல்லாம் வச்சு ஆண்டவரை நம்ம நேசிக்கிறேன், ஆண்டவரை நம்ம நேசி, அது நேச கிடையாது. உங்களே ஏமாத்திக்கிறது. அப்போ நேசம் அன்பு சொல்லும் போது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அன்பு தான் இருக்கு விஷயமே. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் எப்படி நேசிக்கிறோமோ அதே போல மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்களை நேசிக்கணும். நினைச்சுக்கணும், யார் மேல கசப்பு இருக்குனாக்கா இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிடுறீங்க. இனி நான் யார் மேல கசப்பு வச்சுக்க மாட்டேன், எல்லாரோட அன்பா இருப்பேன். அல்லேலூயா. அன்பா இருப்பேன், ஆனா ஏமாந்து போக மாட்டேன். அல்லேலூயா. நான் அன்பா இருப்பேன், ஏமாந்து போக மாட்டேன், எல்லாரோட அன்பா இருப்பேன். அதான் ஆண்டுடைய கட்டளை. நான் ஆண்டை நேசிக்கிற போல் நேசிப்பேன், ஆனா பாவத்தை வெறுக்கிறேன். நான் பாவத்தை நேசிக்க கூடாது, பாவத்தை வெறுக்கணும், நேசிக்கணும். அல்லேலூயா. இது நம்ம ரொம்ப உன்னிப்பாக இது நன்றாக ஃபாலோ பண்ணி போனாக்கா ஆண்டவர் சூப்பராக நடத்தி போவார். ஏன்னா அன்பு தான் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவ மத்தியில அன்பு இல்லை. அன்பு பேசுறோம், அன்பே இல்லை, அன்பே கிடையாது. ஒருத்தர் போட்டி, நான் பெரியவன் நீ பெரியவன், நான் அதிகாரி நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு, நீ சின்ன சர்ச்சு நான் பெரிய சர்ச்சு. இங்கதான் அன்பே இல்லை. பெருமை, ஒற்றுமை இல்லை. ஆனா மற்ற ரிலீஜன்ல இருக்கிற ஒற்றுமை கூட இங்க இல்லை. நான் பார்க்கும்போது, நான் சொல்ற போது மற்ற இதில் ஒருத்தர் என்கரேஜ்மெண்ட்டு அவங்கள என்கரேஜ் பண்றாங்க. ஆனா நம்ம இதுல பார்க்கும்போது போட்டி பொறாமை, நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன், நான் தான் ஆர்டர் கரெக்டா நேசிக்கிறேன், நான் தான் உண்மையா இருக்கிறேன், நான் தான் பரிசுத்தம், நான் தான் ரொம்ப நான் தான் ரொம்ப யோக்கியம். இதுல வேற எல்லாத்துலயும் இதெல்லாம் ஏட்டி போட்டி. ஏன்னா இதுல என்ன தெரியுதுங்க,
இயேசு கிறிஸ்து சிலுவை அரைச்சிருந்து யார் அரைச்சிருந்தாங்க? மற்ற ஜனங்க கிடையாது, நம்ம ஜனங்க தான். நம்ம ஜனங்க தான் சிலுவையில் அரைச்சாங்க. ஏன்னா வேத பண்டித்துங்க, வேத படிச்சவங்க, அறிஞ்சவங்க தான். இது வெளியே யாரும் வரல. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் வெளியே ஆளுங்க நல்லா தெரியும், அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. இயேசு அவங்க ஆளுங்களே போட்டு அடிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்களுக்குள்ளே ஒரு புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்கள அப்படியே விட்டுருங்களா, அவங்களே அடிச்சுக்கணும், அவங்களே போயிடுவாங்க அப்படியே. இது நல்லா வெளியே ஆளுங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. அவங்களும் அடிச்சுக்கணும், அவங்களே இது பண்ணி அவங்களே போவாங்க, விட்டுருங்க. அதனாலதான் எழுப்புதல் இல்லை. பார்த்தீங்களா எங்க இருக்கு? பார்த்தீங்களா, அன்பு தான் முக்கியம். அன்புல தான் இருக்குது எழுப்புதல், அன்புல தான் விசுவாசம் எல்லாமே இருக்கு. அந்த அன்பு தான் மெயினா இல்லை. அன்பு அன்பு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இது நல்லா புரிஞ்சுங்க. ஓகே, அன்பு தானா? அன்பு இல்லைனாக்கா அங்க ஆண்டவரே இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. அன்பு இல்லைனாக்கா ஆண்டவரே இல்லை. அன்பு தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஜான் சாப்டர் 14:15 வாசிக்கும் போது, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள். ஆனா சொல்ற, நீங்க என்கிட்ட அன்பா இருக்கிறீங்களா, அப்ப என் கட்டளை நீங்க கை கொள்வீங்க. கரெக்டுங்களா? நம்ம சொல்றோம், ஆண்டவரே நம்ம நேசிக்கிறோம், ஆண்டவரே நம்ம நேசிக்கிறோம், ஆண்டவரே. மற்றவங்களெல்லாம் நாங்கள் பகைக்கிறோம், மற்றவங்களெல்லாம் நாங்கள் வெறுக்கிறோம், மற்றவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இல்லை, ஆண்டு சொல்ற, நீ என்னை நேசிக்கிறதுனாக்கா என் கட்டளை கை கொள். நீ ஆண்டவர் நேசிக்கிறது உண்மையானாக்கா ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படி, ஆண்டவர் கட்டளை நீ ஏற்றுக்கொள். ஆண்டவர் சொல்றாரு. இப்பதான் இங்க இருக்க விஷயம். ஓ, ஆண்டவர் நேசிக்கிறனாக்கா ஆண்டவர் கட்டளை நம்ம கீழ்ப்படினோம். அப்போ என் இடத்துல அன்பா இருக்கிற போல் மத்தங்களா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அன்பா இருக்குனாக்கா என் கட்டளை. அப்ப ஆண்டவர் கட்டளை என்னது? ஆண்டவர் சொல்றாரு, என்னை நேசிக்கிற போல் பிற நேசி. அதுதான் ஆண்டவர் கட்டளை. அப்ப ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படியும். ஓகே, அடுத்த வருஷம் வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 15:10, என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில நிலைத்திருக்கிறது போல் நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நானே என் தகப்பனுடைய கட்டளை கீழ்ப்படி நடக்கிறேன், நடக்கிறதுனால நான் நிலை கொண்டு இருக்கிறேன். அதே போல் நீங்க இருங்க ஆண்டவர் சொல்றாரு. கரெக்டுதானே? இயேசு கிறிஸ்து மனுஷனாக அவர் மனுஷனாக ரூபம் எடுத்து அவர் மனுஷனாக பாடுபட்டு எல்லாத்திலையும் என்ன செஞ்சாரு? தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் இல்லைங்களா? மனுஷர் ரீதியில் எல்லாமே கஷ்டப்பட்டார். பசி இருந்தது, துக்கம் இருந்தது, வேதனை இருந்தது, கண்ணீர் இருந்தது, பசி தாகம் எல்லாமே இருந்தது. மரண வேதனை, அடி பட்டு எல்லாமே, அவமானம் எல்லாத்துலயும் இருந்து அவர் என்ன செய்யறாரு? அதுல இருந்து ஆண்ட சித்தத்தை நிறைவேற்றுறதுலே அவர் இருந்தார். அவர் நானும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினா அதே போல் நீங்க நிறைவேற்றுங்க. பாத்தீங்களா எப்படி? அதனாலதான் ஆண்டவரே வந்தார். நான் சொல்ல முடியும், எல்லா ஆண்டவரே உங்களுக்கு என்ன தெரியும், மனுஷனுடைய கதி உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் சொல்லவே முடியாது. நான் அதெல்லாம் பட்டு நான் ஜெயிச்சு. அப்போ ஆண்டவர் பிசாசை ஜெயித்தாரு, உலகத்தை ஜெயித்தாரு, மாம்சத்தை ஜெயித்தாரு. ஏன் டெம்டேஷன் இருக்குல்லையா அவருக்கு? ஜெயிக்கலையா ஆண்டவர்? மாம்ச இச்சைகள் எல்லாம் அவர் ஜெயிக்கலையா அவரு? எல்லாத்தையும் ஜெயித்தாருல்ல. அதே போலதான் நீங்களும் ஜெயிப்பீங்க ஆண்ட சொல்றாரு. கரெக்டா ஃபாலோ பண்ணா, கரெக்டா ஆண்ட நேசித்தா நாங்களும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. சொல்லவே முடியாது இல்லை இதெல்லாம் ஆவாது, முடியும். அல்லேலூயா. அப்போ ஜெயிக்க முடியும். அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் ஜெயித்தார். அப்போ பிசாசை ஜெயித்தார், எல்லாருமே ஜெயித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதே போல நீங்களும் ஜெயிப்பீங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுக்குனாக்கா அது கொஞ்சம் வித்தியாசம். அவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு, நாம் ஆண்டவர் வரைகள் எழுப்போம். அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பின்பற்றுங்க. அப்ப ஆண்டவர் சொன்ன, என்ன பின்பற்றுங்கன்னா அப்ப நீங்க பின்பற்றுங்க. இப்ப நான் ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றுறதுல போறேன், நீங்களும் ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றுங்க. ஓகே, யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வதனால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். அப்போ நீங்கள் நான் சொல்றபடியே நீங்க செய்யுங்கதாக்கா நீங்க எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறீங்க, சிநேகிதனா இருக்கிறீங்க. பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி சொல்றாரு? இப்ப அன்பு எங்க வந்துச்சு? இப்போ சிநேகிதன் அன்புக்கு வந்துச்சு. அப்ப ஆண்டவர் நான் சிநேகிதனா இருப்பீங்க. அப்போ சிநேகிதனா இருப்பீங்களா? ஆண்ட சித்தத்தின்படி செய்யும் போது சிநேகிதனா இருப்போம். அப்ப ஆண்ட சித்தத்தை உணரணும். ஓகே ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிற போல பிற நேசிக்கிறேன். அப்ப அந்த நேசத்துல என்ன ஆகுதுனாக்கா ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும்.
இப்போது நீங்கள் ஒருத்தர் யாராவது துன்பப்படுத்துகிற மாதிரி பேசிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். சரி நடா அப்படி பேசிட்டோமே, சரி நடா அப்படி மனசு பேசிட்டோமே. இப்போ அவங்களோட சமாதானமாக பேசிட்டேன்னு ஆயிடுது. அப்பா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குப்பா, அப்படிதான் ரட்சிப்பை காத்துக்கொள்ளும். அப்போ அன்பு வந்து சகலத்தையும் மூடும், பல பாவங்கள் எல்லாம் மூடும். அப்போ அன்பு தான் வேணும். அப்போ அன்பில் நம்ம நடந்து கொள்ள வேண்டும், அன்பில் நடந்து கொள்ளலாம். அப்போ அன்பில் போகும்போது ஆண்டு நம்மளை ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எவ்வளோத்துக்கு காத்துக்கணும் அவங்களை காத்துக்கொள்ள முடியும். நீங்கள் அன்பாக இருந்தால் கூட மற்றவங்க அன்பாக இருக்க விட மாட்டாங்க. ஆனால் அவங்களை விட்டு விளங்கி, ஆனால் நம்ம அன்பை வெளிப்படுத்தி போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அன்பில் வந்து நம்ம விசுவாசம் எல்லாமே ஜெயிக்க முடியும். என்ன சொல்லி தர்றோமாங்க? ஓகே. அப்போ அன்பு த பிரின்சிபல் ஆஃப் லவ். அப்போது ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுகிறதுல கடன் இல்லாமல் மற்றவர்களும் ஒருவனுக்கு கடன் பெறாதிருங்கள். பின்னர் இடத்தில் அன்பு கூறுவது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அன்பு கூறணும், கடன் படக்கூடாது. அல்லேலூயா. இந்த அன்பு எப்படி தெரியுங்களா? கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னா, காசு இருந்தால் கொடு, நான் தர்றேன் அப்புறமா, காசு எழுத வச்சிருக்கிறேன். இந்த காசுல தான் என்ன ஆகுது? அன்பு ஒடையுது. ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படி ஓடியுது? பணத்தினால ஓடியுது. இந்த பண வியாபாரம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. என்ன தான் இருந்தாலும் சரி, அன்பு அன்பு தான். அன்பில் நடந்து கடன், காசு கொடுக்கறது, வாங்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது எல்லாமே அன்பில் போகணும். நான் அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அல்லேலூயா. அதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை கொஞ்சம் சிரிச்சு பேசுகிறா போதும், காசு கேட்குறாங்க, இந்த ஜனங்க சரியில்லை, இவங்களெல்லாம் அன்பு காமிச்சாலே நம்மளை பள்ளு தள்ளிடுறாங்க. இல்லை, ஆண்டவர் நம்ம அன்பு நேசிக்கிறப்ப நேசிக்கணும். அல்லேலூயா. ஆனால் ஒரு லிமிட்டு, ஓவராக கூட போக முடியாது, ரொம்ப க்ளோஸாக போக முடியாது. நம்ம ஆண்டவர் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அன்பு வெளிப்படுத்தணும் தவிர ரொம்ப க்ளோஸாக நீ நான் ஒன்று, நீ இல்லைன்னா நான் வாழ முடியாது, அப்படியெல்லாம் க்ளோஸாக இருக்க ஆண்டவர் சொல்ல. அப்படியெல்லாம் போனாக்கா நீங்களே ஏமாந்து போயிடுவீங்க. அப்படி போ சொல்ல. ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்து. என்ன சிரிச்சியா, விசாரிச்சியா, அன்பா இருந்தியா, அவங்க நாலு வழி நல்லது சொல்லியா, அதுதான் அன்பு. அல்லேலூயா. நான் ஆண்டவர் நேசிக்கிறேன், ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நடத்துறாரு, அதே போல் உன்னை நடத்துவார். அதுதான் அன்பு, இல்லைங்களா? இப்போ காசு இருந்தாக்க கொடுத்து சில கொடுத்துட்டு என்ன பண்றது, அவங்க கஷ்டம், அப்படி பண்ணலாமா? இப்போ காசு இருந்தா கூட கொடுக்கலாமா? நீங்க சொல்லுங்க. இப்போ காசு இல்லை, ஓகே இல்லைன்னு சொல்லிடுறோம். காசு இருந்தா கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? இல்லை. ஆண்டவர் அன்பு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆண்டவர் அன்புல வளரணும். அன்புல வளரும் போது தான் மற்றவங்க சொல்லி தர முடியும். இல்லப்பா நான் கடன் வாங்க மாட்டேன், காசு கொடுக்கறது வாங்குறதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் ஆண்டவர் நம்பி இருக்கிறேன், என் ஆண்டவர் என்னை நடத்துகிறார், என் தேவை அவர் சந்திக்கிறார், அப்படிதான் நான் போடுறேன். அதுதான் உண்மையான சத்தியம். அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது அங்கே அப்போ எதுக்கு நம்ம ஆண்டவர் நேசிக்கிறோம்? ஆண்டவர் எதுக்கு நேசிக்கிற ஆண்டவர்? சும்மா ஆண்டவர் வந்து ஆராதிச்சு அதுக்காக நேசிக்கிற ஆண்டவர். அப்படி ஆராதிச்சுட்டு எனக்கு கஷ்டம் இருந்தாக்கா நான் கடன் வாங்கிக்கணும், கஷ்டம் இருந்தாக்கா நான் ஃபைனான்ஸ் வாங்கிக்கணும், அப்படி அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு? இல்லை. நீங்க ஆண்டவர் நேசித்தாக்கா ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறாரு, உங்களை வந்து என்ன செய்யறாரு? உங்க தேவைகளை சந்திக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் நேசிக்கும் போது தேவைகளை சந்திக்கிறார். உங்க தேவைகளை சந்திக்கும் போது உனக்கு எல்லாமே அங்க பரிபூர்ணமாகுது. அங்கதான் ஆண்டவர் அன்பு. அல்லேலூயா. அதே தான் மற்றவங்க சொல்லி தரணும். நீ ஆண்டவர் நேசி, ஆண்டவர் தேவையை சந்திப்பார். என் ஆண்டவர் சந்திக்கும் போது ஆண்டவர் தேவையை சந்திக்கிறார், அதே போல தான் உன்னை சந்திப்பார். என் ஆண்டவர் கைவிடலை. அப்ப எதுக்கு நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம்? இல்லைங்களா? அங்கதான் இருக்கு. அப்ப நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோமா, இல்ல ஜீவன் இல்லாத தேவன் நம்ம ஆராதிக்கிறோமா? அப்ப ஜீவன் இல்லாத ஆராதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு காசு கொடு, எனக்கு இது கொடு, அவங்க போக்கே வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அப்படியெல்லாம் நம்ம வாழ முடியாது. அல்லேலூயா. நம்ம வாழணும், ஆண்டருக்கு பிரியமா வாழணும், ஆண்டர் ஆராதிக்கணும், ஆண்டர் நம்ம தேவைகளை சந்திக்கணும். கரெக்ட் இல்லைங்களா? அப்படி போகும்போது தான் மற்றவங்களுக்கு நம்ம அன்பை வெளிப்படுத்தணும். நான் இப்படி நடக்கிறேன், நீங்க அப்படி இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. எனக்கு போன வாரம்லாம் ஒரு 1 2 3 4 5 6 பேர் என்கிட்ட காசு கேட்டாங்க.
சபையாள் இல்லை, வெளியாளுங்க, வெளியாளுங்க. நான் என்னன்னா இது காசு கேட்குறாங்க சார், 30,000 ரூபாய் கொடுங்க சார், நான் கொடுத்துட்றேன் சார், எனக்கு ஃபைனான்ஸ் வந்து கொடுத்துட்றேன். அது வந்து இது காசா? காசெல்லாம் இல்லை. நம்ம ஆண்டவர் சார்ந்து இருக்கிறோம். அவர் அன்பில் தான் நம்ம நடத்துகிறாரு. அவர் தான் நம்ம தேவையை சந்திக்கிறாரு. நீங்கள் வாங்க, நம்ம இதுதான் சொல்லித்தரோம், இதான் சொல்லி கொடுத்துறோம். அல்லேலூயா. அது போல் அவங்களும் நேசிக்கிறோம். அப்போ அவங்களுக்கு புரியுது, நானா இது இங்கே இப்படி சொல்கிறாங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் நேசிக்கும் போது நம்ம தேவையை ஆண்டவர் சந்திக்கிறார். அதே போல் நம்ம போகணும். அப்போ நம்ம தேவைகளை ஆண்டு சந்திக்கிறோம். அப்போ கடன் இல்லாமல் நம்ம இருக்கணும். இதெல்லாம் இந்த இது இருக்கக்கூடாது. ஆண்டோட அன்பில், ஆண்டோட அன்பில் நம்ம போகணும். அன்பு வெளிப்படுத்தணும். ஆனால் கடன் பண்ணக்கூடாது. கடன் இருக்கக்கூடாது. காசு கொடுக்கறது வாங்குறதுல இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டை சார்ந்திருக்கிறோம். அதுதான் இருக்கு ஜீவனு. ஆண்டை நடத்துறாரு. அதே போல தான் உடனே நடத்துவார். எனக்கு கைவிடலையே ஆண்டவர். அப்போ எப்படி உங்களை ஆண்டவர் கைவிட்டுருவாரு? விட மாட்டாரு. அப்போ நீங்க எது காசு கொடுக்குறியா, அப்போ அவங்க வழி தப்பி போறதுக்கு நீ தான் காரணம். அவங்க அன்பில் வரமாட்டாங்க, விசுவாசத்தில் வரமாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? காசுல தான் போயிடுவாங்க. அவங்க காசு தான் வாழ்க்கைன்னு ஓடிடுவாங்க. அப்போ காசுல அல்ல வாழ்க்கை, ஆண்ட அன்புல தான் வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நேசிக்கும் போது, அப்போ ஆண்டவர் ஆராதிக்கும் போது ஆண்டவர் கைவிட்டுருவாரா? நம் தேவை சந்திப்பார். எல்லா தேவை சந்திப்பார். ஏன்? நாம் நினைக்கிறதே அறிந்திருக்கிற தேவன். நீங்க யோசிக்கிறதே நினைக்கிறது ஆண்டு அறிந்திருக்கிற தேவன். அப்போ ஆண்டவர் கைவிட்டுருவாரா? நீ என்ன யோசனை இருக்கிற, என்ன கவலையில் இருக்க, என்ன வேதனைக்கு ஆண்டவர் தெரியாதா? அது மற்றவங்கிட்ட சொல்லி நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை சொல்லி மற்றவங்கிட்ட வந்து நம்ம காசு வாங்குறதுக்கு அதுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. நம்ம கஷ்டத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் நம்ம தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. அதுதான் அப்போ அன்பில் நம்ம நிறைவேற்றணும். அதுதான் இந்த அன்பில் தான் அடங்கியிருக்கு. பாருங்க, இந்த 10 கட்டளை, இந்த 10 கட்டளை வந்து ஒரே வார்த்தையில அடங்கியிருக்கு. இப்படி என்றால் 9ஆம் வசனத்தில் விபச்சாரம் செய்யாதிருப்பதாக, கொலை செய்யாதிருப்பதாக, களவு செய்யாதிருப்பதாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பதாக, இச்சையா இருப்பதாக என்ற இந்த கற்பனைகள் வேற எந்த கற்பனையும் இடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவதாக என்ற ஒரே வார்த்தையில இந்த தொகை அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இது எல்லாமே இந்த 10 கட்டளை எதுல இருக்கு? ஒரே கட்டளை அடங்கி இருக்கு. அப்ப இது ஏன் நிறைவேற்ற முடியல நமக்கு? அங்கதான் இருக்கு நம்ம விஷயம். அல்லேலூயா. இது நிறைவேற்றணும்னாக்கா நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட அன்பா இருந்தா மட்டும்தான் மற்றவங்களோட அன்பா இருக்க முடியும். நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பா இல்லைன்னு வச்சுங்க, அன்பா இருக்கவே முடியாது. கரெக்ட் இல்லைங்களா? ஆண்டு அன்பில் நம்ம இருக்கும்போது தான் நம்ம அன்பா இருக்க முடியும். அப்ப அன்பு ஆண்டவர்கிட்ட நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப வேதத்தின்படி நம்ம நேசிக்கணும். ஓகே, வசனம் வாசிக்கிறோம். அப்போ நம் தேவையில்லாமதான் சந்திக்கிறாரு. மத்தேயு 6:33 வசனம் சொல்லுது, முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல் தேவன் ராஜ்யத்தை தேடுப்பாங்க, அப்பொழுது உங்களுக்கு வேதனை கொடுக்கப்படும் சொல்லப்படுறா. தேவன் ராஜ்யத்தை தேடும்போது உங்களுக்கு எல்லாமே தேவையில் சந்திக்கப்படும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தேடும்போது ஆண்டவர் நமக்கு குறையா வச்சிருவாரா? சூப்பரா எடுத்துன்னு வருவார். அல்லேலூயா. அதான் பிலிப்பு 4:1 சொல்லும் போது அவர் மகிமையினாலே நம் குறைகள் எல்லாம் நிறைவாக்குற தேவன். அல்லேலூயா. அதுதான் இந்த சங்கீதம் 23:4 இந்த ப்ராமிஸ் வேர்டு, தேவன் என்னோடு கூட இருக்கிறேன், உம் கோலும் தடியும் என்னை தேற்றும். இதுதான் இந்த பிப்ரவரி மந்த் ப்ராமிஸ் வேர்டு. அவர் கோலும் அவர் தடியும் நம்மளை தேற்றும். ஓகே, அப்போ நம்ம ஒருத்தர் நேசிக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது 13-14, சகோதரே நீங்கள் சுயத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், இந்த சுயத்தினத்தை நீங்கள் மாம்சக்கு எதுவாக அனுசரிக்காமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப அன்பினாலே ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்கள். இப்ப அன்பு தானே முக்கியம். இப்ப அன்புனாலதான் ஊழியம் இருக்கு. அன்பு தான். இந்த அன்பு இல்லைன்னாக்கா வேஸ்ட். அன்பு இல்லைனாக்கா வேஸ்ட். அப்ப அன்பு, அப்பா நான் எதுவுமே நான் முறுமுறுக்காம, நான் எதுவுமே இது பண்ணாம, நான் அன்புனாலே நான் போறேன், அன்புனாலே நான் நேசிக்கிறேன், அன்புனாலே ஊழியம் செய்யறேன், அன்புனால நான் சபைக்கு போறேன், அன்புனால எல்லாமே அன்புனால கட்டுப்பட இருக்கணும் இல்லைங்களா? ஒரு அடிமைத்தனமாக ஒரு அப்படி இருக்கக்கூடாது. அன்புனால அன்பு அன்பு அப்ப அன்பு வந்து ரொம்ப முக்கியம். அன்புனால ஊழியம் செய்யணும். அதனால நம்ம எப்பவுமே அன்புனால போறதுனால நாம தப்பிக்குவோம். கசப்பு கோவம் இருந்தாக்கா அவங்க மாட்டிக்குவாங்க. கரெக்ட் இல்லைங்களா? நீங்க அன்பா இருந்து பாருங்க.
சில டைம் பிரச்சனை இல்லை, அதே பிரச்சனை, அதே அடிச்சுக்கணும், அதே முடிச்சுக்கணும், அதே திரும்ப அதே அன்பா ஓடி வரும். ஹல்லேலூயா. நம்ம பேசாம இருக்கணும். பேசாம இருந்து பாருங்களேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கு, அப்படியே இருங்க. உங்க விரதமா பேசலாம், சரி நான் பேசலாம், நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கு, அவ்வளோதான். அதே போய் எல்லாம் அடிச்சு முடிச்சு நல்லா அவங்க எல்லாம் உடச்சிட்டு திரும்ப வந்து ஐயோ சாரியமா நான் உங்களை நினைச்சேன்னுட்டு என்ன பண்ணுவாங்க, அன்பா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதனால போய் நம்ம விட்டுறது இல்லை. நான் ரெண்டுல ஒன்று கேட்குறேன், அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அப்படி இருக்கக்கூடாது, விட்டுறணும். போ ஆட பார்த்துக்கார், போ, நான் சொல்றேன், நீ கேட்க மாட்டேன், போ. அப்புறம் அச்சு பூச்சி திரும்ப ஆண்டுகிட்ட வரணும். அந்த மாதிரி ஆண்டு எடுத்து வர. அதனால அன்புனால போயிடணும், அன்புனால நம்ம ஊழியம் செய்யணும். இந்த அன்பு தான் ரொம்ப முக்கியம். இந்த அன்பு இல்லைன்னா அவ்வளவுதான். ஓகே, இந்த அன்பு எப்படி நமக்கு கிரியை செய்து பார்க்கும்போது இங்க 14 வசனத்தை வாசிக்கிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பின்னிடத்தில் அன்பு கூறுவாக இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அப்போ இதெல்லாம் இந்த பைபிளுடைய A to Z நிறைவேற்றணும்னாக்கா அன்பு தான். இந்த பைபிள் ஃபுல்லா பைபிள் வழியே நான் கீழ்படுகிறேன்னாக்கா அன்பை நிறைவேற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அன்பு நிறைவேற்று. அன்பு இந்த அன்புல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அப்ப அன்பே இல்லைனாக்கா வேஸ்ட் இல்லைங்களா? அன்பு. ஓகே, 1 யோவான் 2 அதிகாரம் 5 வசனம் வாசிக்கும் போது அவர் வசனத்தை கை கொள்ளும் தேவ அன்பு மெய்யாகவே பூர்ணப்பட்டிருக்கும் என்று நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்று இதனால அறிந்திருக்கிறோம். இப்போ தேவ அன்பு உங்களுக்குள் இருக்கிறதுனாக்கா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னாக்கா, வேத வசனத்தை நீ நேசிக்கிறியா, வேத வசனத்தை நீ கை கொண்டு இருக்கிறதுனாக்கா தேவன் அன்பு இதனால தெரிஞ்சுக்கலாம் உங்ககிட்ட தேவ அன்பு பூர்ணமா இருக்கு. கரெக்ட் இல்லைங்களா? வசனம் சொல்லு, நீங்க தேவ வசனத்தில் கை கொண்டு வசனத்துக்கு பிரியமா இருக்கும்போது, வசனத்தை நீங்க பிரியமா இருக்கும்போது அங்கதான் தேவ அன்பு உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப வசனம்குள்ள இல்லைனாக்கா தேவ அன்பு இல்லை. அப்ப வசனம் ரொம்ப முக்கியம். அதுதான் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை நம்ம பிடிக்கணும், வேதத்து வசனப்படி நம்ம நடந்து கொள்ளணும், வேத வசனத்தை தியானிக்கணும், வேத வசனத்தை மூழ்கி இருக்கணும். வேத வசனமே நமக்கு ஜீவன். ஹல்லேலூயா. அதனாலதான் அதிகாலையில் வசனத்தை வாசிக்கிறது, வசனத்தை பிடிச்சிக்கிறது, மத்தியான ஒரு வாட்டம் வசனம், திரும்ப சாயங்காலம் ஒரு வசனத்தை தியானிச்சு ஜெபம் பண்றது. வசனம் தான் நமக்கு ஜீவன். அந்த வசனம் நமக்கு வேணும். இப்ப நான் அப்படி செய்யும் போது நீங்களும் அப்படிதான் ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? பாஸ்ட் எப்படி இருக்கிறது அப்படிதான் விசுவாசிங்க இருப்பாங்க. அப்போ எப்படி வசனத்தை நம்ம தியானிக்கிறோம், வசனத்தையும் நம்ம பிடிச்சிருக்கோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாள் ஒரு வசனம், புதிய வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணி அந்த வசனத்தை ஜெபம் பண்ணி நம்ம ஒவ்வொரு நாள் நான் வாட்ஸ்அப்ல போடுற வசனம்லாம் அந்த ஒரு வசனத்துக்கு 1 hour 2 hour ப்ரேயர் நடந்திருக்கும். அந்த வசனத்துக்கு தெரியுங்களா? நீங்க வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஒரு வசனம் 1 hour 2 hour ப்ரேயர் நடந்திருக்கும். அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணியிருப்பேன். ஹல்லேலூயா. போடும்போது மற்றவங்க வாசிக்கும் போது அந்த வசனம்னால மற்றவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகணும், மற்றவங்களுக்கு சுகம் உண்டாகணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். சில போடுவாங்க ஆமென் எஸ், நான் எனக்கு பிளெஸிங்காக இருந்துச்சு, எனக்கு நான் ரிசீவ் பண்ண ஆண்டவர் அற்புதம் சொல்லி போடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் வசனம் கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. வசனம் யாருக்குள்ள கிரியை செய்யட்டும், ஆண்டவர் வசனத்தை போடுறோம், அவ்வளவுதான். ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்துறோம். அப்ப ஆண்டவர் வசனத்துக்குள் நம்ம இருக்கும்போது அப்ப அங்கதான் பரிபூர்ணமா இருக்கும். அதனாலதான் தெரியும், ஓ எங்க ஆண்டவர் அன்பு எங்களுக்குள் நிரம்பி இருக்கு. அப்ப அந்த அன்பு தான் மற்றவங்களுக்கு மேல வர்றது. ஹல்லேலூயா. இல்லைங்களா? ஆண்டவர் வசனத்துக்கு நம்ம கீழ்படிக்கும் போது அங்கதான் தெரியும். அப்ப ஆண்டவர் வசனம் நமக்குள்ள இருக்கணும். அப்ப வசனத்துக்கு கீழ்படுவீங்களா? வசனத்தை வாசிப்பீங்களா? வசனத்துக்குள்ள நிற்பீங்களா? ஆண்டவரே உங்க வசனம் எனக்கு வேணும், ஆண்டவரே உங்க வசனம் தியானிக்கிறேன், உங்க வசனம் என்ன பிடிச்சுக்கிறேன், உங்க வசனத்தான் எனக்கு வேணும். வசனத்தை பிடிச்சுங்க போதும். ஒவ்வொரு நாள் ஒரு வசனம் பிடிச்சுங்க போதும். அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆனா அற்புதம் செய்வார். அப்போ பூர்ணமா இருக்குனாக்கா அந்த வசனத்து மூலியமா தான் நீங்க மற்றவங்க நேசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனா வசனம் இப்படி சொல்லியிருக்கே, அவன் அந்த வசனப்படி ஆண்டவர் நடத்துவார். என்ன வசனம் வாசித்தியோ அதே ஆலோசனை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வைப்பார். ஆண்டவர் ஹல்லேலூயா. உனக்கே தெரியாது, மற்றவங்க ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வசனம் கொடுப்பார். எனக்கு சம்பந்தமே இல்லை, இந்த வசனம் ஏன் எனக்கு வருது, ஏற்றுக்கணும். அன்னைக்கு யாருக்கோ அந்த வசனத்தை கொடுப்பார் ஆண்டவர். அப்ப ஓ இதுக்கு தான் ஆண்டவர் வசனத்தை வாசிக்க சொன்னாரா, ஓ இந்த வசனம் இவங்களுக்கு தானா. அப்ப ஆண்டவர் அன்பை இதை புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நடத்துவார். ஓகே, 1 யோவான் 5:3 வசனம் வாசிக்கும் போது நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே
அவரிடத்தில் அன்பு கூறுவது அவர் கற்பனை பாரமான அல்ல. அப்ப ஆண்டவர் கட்டளை கூறுவதுதான் கட்டளை அன்பு. அந்த அன்பு பாரமா இருக்கக்கூடாது. ஐயோ இப்படி எல்லாம் இருக்கணுமா, ஐயோ இப்படி எல்லாம் இருக்கணுமா, அப்படி ஒரு பாரம் ஏற்றக்கூடாது. பாரம் ஏற்றினால நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஈஸியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஈஸியா இருக்கணும். பாரம் ஏற்றக்கூடாது. ஏன் பாரம் ஏற்றுக்கிறீங்க? எதுக்கு பாரம்? எதுக்கு பாரம்? ஆண்டவர் அன்பு பாரம் ஏன் உங்களுக்கு? மற்றவங்க நேசிக்கிறது ஏன் பாரம்? ஐயோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஈஸியா நம்ம இருக்கணும். அதனாலதான் தேவனுடைய வார்த்தையில பலப்படு, தேவனுடைய வார்த்தையிலே நில்லு. அப்பதான் அந்த வார்த்தை தான் உன்னை மற்றவங்களோட அன்பா இருக்க வைக்கும். இல்லை எப்படி வைக்கும்? முடியாது. வார்த்தை அப்ப ஆண்ட ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருந்ததான் மற்றவங்களை நேசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா பொல்லாத ஜனங்க, பொல்லாத உலகம் இது, யாரு எப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ஆண்டு நம்ம கூட இருந்தாதான் நம்ம நேசித்தாலும் அவங்ககிட்ட வர கெடுதலுக்கு நம்ம தப்பிக்க வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. மற்றவங்களால வர்ற தீய சக்திகளுக்கு நம்ம தப்பிக்க வைப்பார் ஆண்டவர். மற்றவங்களால வர்ற டிஸ்டர்பன்ஸுக்கு ஆண்டு தப்பி வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இல்லைங்களா? இப்படி இருக்கும்போது இந்த ஜனங்க மத்தியில் நம்மளை வாழ வைக்கிற தேவன். அப்ப ஆண்டவர் அன்பு தான் ரொம்ப முக்கியம். ஓகே, 14ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் போது, என் கற்பனையை பெற்றுக்கொண்டு அவைகள் கை கொள்கிறவன் என்னிடத்தில் அன்பா இருக்கிறான், என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான், நான் அவனில் அன்பா இருப்பேன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளையில கை கொள்கிறவன், என் வசனப்படி கை கொள்கிறவன் நான் பிதாவுடைய அன்பா இருக்கிறது போல அவன் இடத்துல அன்பா இருப்பான். அப்ப நான் அவனை வெளிப்படுத்துவேன், நான் என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ வசனத்தை கை கொள்கிறியா, நீ அன்பா இருக்கிறியா? இப்ப நெக்ஸ்ட் என்னது? ஆண்டவர் வெளிப்படுறாரு. தரிசனம் மூலியமாக, வெளிப்பாடு மூலியமாக. நெக்ஸ்ட் ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு வெளிப்படுறாரு. ஆண்ட வார்த்தை பெற்றுக்கொள்ளணும், அன்பா இருக்கணும், மற்ற நேசிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் உங்களை வெளிப்படுவார். இல்லைங்களா? ஆண்டவர் வெளிப்படணும் வேணாங்களா? ஆண்டை பார்க்கணுமா இல்லைங்களா? ஆசை இல்லையா? இல்லைங்களா? ஆண்டை பார்க்கலனாக்கா இதெல்லாம் நிறைவேற்றணும். ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நான் அன்பில் நான் இருக்கணும், மற்றவங்க நேசிக்கணும். ஆண்டவரே எந்த கசப்பு வயராக்கி எனக்குள்ள வானா, எங்களுக்கு யார் மேலே எனக்கு கோபம் கசப்பு வேணாம். நான் எல்லாம் கூட அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன். இல்லை அவங்க சிடுமுஜினா பரவாயில்ல, நான் அன்பா இருக்கிறேன். அவங்க கோச்சுனா பரவாயில்ல, நான் அன்பா இருக்கிறேன். அவங்க கோச்சுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிட்டேன், நான் அன்பா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பா இருந்து போயிட்டே இருக்கணும். மொத்தம் ஆண்டை பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. அன்பா இருக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயத்துல சரி, பேச்சிலும் சரி, எல்லாத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆணோட அன்பை உன் நிம்மதி கெடுக்கிறதுக்கு பிசாசி பல வகையில் என்ன பண்ணுவான், வகை தேடிக்கொண்டே இருப்பான். எப்படி உன் அன்பை தோக்கடிக்கலாம், எப்படி உன் அன்பை விலை செய்யலாம், உன் அன்புக்கு எப்படி ஒரு கலகம் மூட்டலாம், உன் அன்புக்கு எப்படி பத்த வைக்கலான்னு காத்துனே இருப்பான். எல்லாத்துலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாத்துலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாத்துலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாத்துலையும் அன்பா போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இப்படி போகும்போது தான் அப்பதான் பிசாசு யோசனை, ஓ நீங்க இந்த ரூட்ல வந்துட்டீங்களா, இரு உங்களுக்கு பண்றேன். எல்லா ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும்போது சில டைம் ஃபோன்களை எடுக்க மாட்டேன். யாராரோ கால் பண்ணுவாங்க, ஜோம் பண்ணி சொல்லிவிடுவேன். அவங்க ஜோம் பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பாஸ்டரை வெறுத்து என்ன புகழ்ந்து பேசுவாங்க. பாஸ்டர் நம்ம சபையில் ஜோம் பண்ணுறதில்ல பாஸ்டர், நான் பாஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, நானே உடம்பு சரியில்லை, நான் எதுக்கு ஒன்று ஜோம் பண்ணுறாங்க பாஸ்டர், நீங்கள் எவ்வளோ நல்லா ஜோம் பண்ணுறீங்க பாஸ்டர், இப்போ 3 நாள் ஜோம் பண்ணதுனால எங்கள் ஒய்ஃப் நல்லா ஆயிட்டாங்க பாஸ்டர். நல்லா எனக்கு சர்ச்சை தான் வரணும், திரும்ப அங்கேயே உக்காந்து திரும்ப கால் பண்ணினேங்க. நான் எப்படி இருக்கணும் நம்மளுக்கு? ஆண்ட நேசிக்கேன்றார் ஆண்டவர். அப்போ என்ன பண்றது? நீங்க வாங்க சர்ச்சுக்கு வாங்க. இல்ல வர்றதில்லை. நான் சொன்னேன், நீங்க அப்பனாக்கா நீங்க எதுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் இவ்வளவு காசு செலவு பண்ணீங்க? அப்ப நீங்க காணிக்க தசமெல்லாம் போடுறது இல்லை உங்க சர்ச்சுக்கு, அதனாலதான் இவ்வளவு ப்ராப்ளம் ஆயிடுது. இல்ல பாஸ்டர் நம்ம கரெக்டா பண்ணுறோம் பாஸ்டர். அப்ப உங்க சர்ச்சு தான் ப்ராப்ளம், உங்க பாஸ்டர் சரியில்லை. உங்க பாஸ்டர் போய் பிடிச்சுக்கோங்க போங்க. கரெக்டா தசம் வாங்க போடுறோம், காணிக்கல போடுறோம், எதுக்கு நமக்கு செலவு? அப்போ உங்க சர்ச்சில் அன்பு ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளம் ஆயிடுக்குது. ஆண்டர் இல்லை அங்க. நீங்க ஆண்டவர் ஜோம் பண்ணுங்க, ஆண்டர் என்ன சொல்றாரு அப்படியே செய்யுங்க. எங்க சர்ச்சுக்கு போன அங்க போங்க. நீங்க பாத்தீங்களா எப்படியெல்லாம் வருது பாத்தீங்களா?
அப்போ அன்பு. ஹல்லேலூயா. அப்போ பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணணும், சபைக்காக ஜெபம் பண்ணணும், மக்களுக்காக ஜெபம் பண்ணணும், பிரச்சனை விடுதலாக்கணும். நானே உடம்பு சரியில்லை அப்படி சொல்றதுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. நான் உங்களுக்கு எதனா சொல்லிக்கிறேன்னா எனக்கே உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு போட வைங்க. ஒரு பாஸ்டர் அப்படி சொல்லவே கூடாது. ஆண்டவர் வந்து சுகமாக்குற தேவன். நமக்கு பலவீனம் இருந்தால் கூட ஜெபம் பண்ணும்போது மற்றவங்க சுகமாகும். அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தில் பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் சூப்பராக நடத்தின்னு வர்றாரு. எங்கள் ஒய்ஃபு இறந்துருக்க அந்த நாளில் ஒரு பிரதர் சர்ச்சுக்கு வர கால் பண்ணார். பாஸ்டர் எனக்கு பர்த்டே இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்ன்ட்டு. நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் நான் ஸ்டேட்டஸில் போட்டேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னுட்டு. அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி நான் கால் பண்ணும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லி அவரு ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபத்தில் அவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டார் அவர். ஹல்லேலூயா. அந்த அந்த ஒரு ப்ரேயர்லயே அவருக்கு ஒரு பாஸ்ட்னா இப்படிதான் இருக்கணும்ப்பா விட மாட்டான். அங்கதான் அவர் டச்சிங் ஆயிடுச்சு. என்ன பண்ணா வந்து சர்ச்சுக்கு வந்து கரெக்டாக வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. பார்த்தீங்களா? அந்த டைம்ல நானே துக்கத்தில் இருக்கிறேன், நீ போனை வைப்பா அப்படின்னு சொன்னதாக்கா என்ன இருக்கும், அவரு ஒரு ஆத்மா போயிட்டுக்கும். அப்படி ஆண்டவர் வச்சாரு இல்லை, அங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அர்ப்பணம் செய்தார். அந்த ஆத்மா தொடர்ந்து வருது. இப்ப தொடர்ந்து இங்கிலீஷ் சர்வீஸ்ல வர்ஷிப் பண்ணுது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி நடத்துறாரு? அந்த மாதிரி ஆண்டவர் நடத்துற தேவன். அப்ப ஆண்டவர் அப்படியாக வச்சிருக்கிறாரு. நம்ம வந்து முடியாது அப்படி இல்லை. நம்மளோட சூழ்நிலை சொல்லணும். நம்ம சபை மக்கள் தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. ஃப்ரைடே ஃபாஸ்டிங் இருப்பாரு, நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு சாட்டர்டே ஃபாஸ்டிங் இருப்பார், நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. நாளைக்காக ப்ரிப்பேர் ஆகிக்குவாரு. நம்ம சபை மக்கள் தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்க ஃபோன் அடிப்பாங்க. நம்ம ஜெபம் பண்ணியிருக்கும் போது ஃபோன் அடிப்பாங்க ஃபோன் மேலே ஃபோனு. அப்போ அவங்க சொல்லும் போது அது வேறு மாதிரி விஷயமா இருக்கும். ஓகே, அது ஒன்று சைடு இருக்கட்டுங்க. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்படி தான் பிசாசு என்ன பண்ணுவான், நீ அன்பா இருக்கிறியா, உன் அன்பை கெடுக்கிறதுக்கு பல வகையில் அவர் என்ன பண்ணுவான், அட்டாக்கிங் பண்ணுங்க. நேற்று அப்படி தான் அட்டாக்கிங் வந்துனே இருந்துச்சு. நான் நல்லா கண்டுக்கவே இல்லை. திரும்ப இன்னொரு கால் சிட்டி மார்க்கெட்டில் இது, பாஸ்டர் நம்ம சபைக்கு போனேன், எங்கள் பாஸ்ட் முடிய பூச்சி ஆட்டி என்னை ஒரு வழி ஆக்கிட்டாங்க, கை காலெல்லாம் வலிக்குது, பேயை தோர்த்துட்டு பேயை போல ஒன்று போல பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நாளைக்கு சர்ச்சுக்கு வாமா, முடியெல்லாம் பூச்சி வருங்க, ஆட்டிட்டாங்க, எனக்கு ஒரே முடியல எனக்கு. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் இருக்கு. வாமா சர்ச்சுக்கு வாமா, ஜெபம் பண்ணுறேன். இன்னும் வந்துதாங்கிறாங்க அங்கே பாரு, யாரும் வரல. பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கே கால் போடுறது எல்லாம். அதனால சில டைம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் எடுக்கவே மாட்டேன். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்களா எப்படி, ஓகே நம்ம சொல்றது சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணா நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறீங்க அன்பா இருங்கன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி கால் வருது, நான் என்ன பண்ணிட்டோம், நீங்கள் தான் பார்த்துக்கன்னு சொல்லி ஆண்டவர் சம ஜெபம் பண்ணிட்டு நம்ம பாடம் ப்ரிப்பேர் ஆகிடும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாமே பார்த்துக்கிறார். அப்போ ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், ஆண்டவர் சூப்பராக எடுத்துன்னு வர்றாரு. அப்போ நமக்கு அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம சபையில் ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. மற்றவங்களாம் பிரச்சனையில் போயிட்டு இருக்கிறாங்க, கண்ணீர் துக்கம் வேதனை போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு எப்படி ஆண்டவர் வச்சிருக்காரு, சபையை நமக்கு கொடுத்துக்கிறாரு. பாதுகாப்பு, ஜபம், ஆண்டவரே சார்ந்து இருந்து ஜபம், ஆண்டவரே போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சூப்பராக எடுத்துன்னு வர்றாரு. ஹல்லேலூயா. அது போல் நடத்துகிற தேவன். அப்போ 1 யோவான் 5:15 வாசிக்கும் போது, நாம் எதை கேட்டாலும் அவர் நம்ம செவி கொடுக்கிறது என்று நாம் அறிந்திருக்க அப்படின்னால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொள்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரோட அன்பா இருக்கும் போது நம்ம ஆண்டுகிட்ட நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா? ஆண்டுகிட்ட அன்பா இல்லைனாக்கா எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டுகிட்ட அன்பா இருக்கணும். ஆண்டுகிட்ட அன்பா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஏமாற்றக்கூடாது. நீ ஆண்டுகிட்ட அன்பா இருக்கிறேன்னு சொல்லி நீ மற்றவங்களை நேசிக்கலைனாக்கா ஆண்டவர் ஏமாத்துற. நீ ஆண்டவர் நேசிக்கிறனாக்கா நீ மற்றவங்களை நேசிக்கிற. அப்பதான் உன் தேவைகள் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. அப்பதான் உன் தேவைகள் சந்திக்கப்படும். அப்போ எல்லாரோடைய அன்பா இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு. 2 யோவான் 1:5 வாசிக்கும் போது, இப்பொழுது ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுவோம் என்று உங்களுக்கு புதிய கற்பனை எழுதாமல் இது ஆதி முதல் உண்டாயிருக்கிற
கற்பனையாக எழுதுகிற உமக்கு வேண்டியதா இருக்கு. இப்போ வந்து இந்த கட்டளை வந்து புதுசா ஒன்றும் எழுதல. இங்க யோவான் சொல்றார், புதுசா ஒன்று உங்களுக்கு எழுதி கொடுக்கல, இது ஆதி முதல் இருக்கிறதான் உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே இதுதான் கட்டளை, ஆதி முதல் இருக்க அன்பு தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு புதுசா ஒண்ணு கிடையாது. அப்ப அன்பு தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்ப அன்புல நம்ம நிக்கணும். அப்போ நம்ம ஆண்டவர் எப்படி நேசிக்கிறோமோ அதே போல மற்றவங்களை நேசிக்கணும். மற்ற நேசிக்கணும்னு சொல்லி காசுல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட்டாயிடக்கூடாது. அல்லேலூயா. காசு கொடுக்குற வியாபாரத்துல எல்லாம் வச்சக்கூடாது. இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நேசிக்கிறனாக்கா ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்திக்குவாரு. அதே போலதான் மற்றவங்களுக்கு சொல்லி தரணும். ஆண்டவங்களை நேசிக்கிறாரு, ஆண்டவர் நேசிங்க, ஆண்டவங்க தேவை சந்திப்பார். இல்லைங்களா? ஆண்டவர்கிட்ட பெரிய ஆளா? நீ ஆண்டவர்கிட்ட பெரிய ஆளா இல்ல. சில டைம் ஆண்டவரே சொன்னா செய்யலாம், சொல்லாத போது திடீர்னு நம்மளால ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா அந்த டைம்ல ஆண்டவர் அன்பை நீங்க வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால உங்களுக்கு கோச்சுனால பரவாயில்ல, உங்களை வந்து வெறுத்தலும் சேரல பரவாயில்ல, நான் ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்துங்க, மறுபடியும் அவங்களோட அன்பா இருங்க. இதுதான் அன்பு. அன்பு தான் ரொம்ப முக்கியம் வேதத்துல. அன்பு இல்ல நம் ரட்சிப்பு போயிடுச்சு, நம் நித்திய ஜீவன் போயிடுச்சு. அதுதான் யூதா 1:21 வாசிக்கும் போது, தேவ அன்புல நித்திய ஜீவனை காத்துக்கொள்ளுங்க. தேவ அன்புல ஆண்டுகிட்ட இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ அன்பு தான் நம்ம முக்கியம். இப்ப புரியுதுங்களா? தேவ அன்புன்னு சொல்லும் போது தேவ அன்பு தான். தேவ அன்பு நமக்கு இருக்குனாக்கா நம்ம மற்றவங்க நேசிக்கணும். எல்லாத்துலயும் சமாதானமாக நம்ம ஹிருதயத்தை வைத்துக்கணும். அப்பதான் தேவ அன்பு உங்களுக்குள்ள பொங்கும். இல்லைனாக்கா நீங்களும் நிம்மதியா இருக்க மாட்டீங்க, மற்றவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. தேவ அன்பு உங்கள்ட்ட இல்லைன்னு வச்சுக்கோ, மற்றவங்க வந்து கொடுக்குற டார்ச்சருக்கு நான் தான் வாழணுமோன்னு ஆயிடும். அதனால ஆண்டவரோடு வார்த்தையில அன்பா இருந்து மற்றவங்களோட அன்பா இருக்கு. அது போதும், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்தேன், பிசாசை ஜெயித்தேன், எல்லா இச்சைகளையும் ஜெயித்தேன், எல்லாத்தையும் ஜெயித்தேன் ஆண்டவர். ஆண்டவர் போல நம்ம ஜெயிக்க முடியாதா? ஜெயிக்க முடியும் இல்லைங்களா? ஜெயிக்க வைக்கிற தேவன். நம்ம நம்பி இருக்கிற ஆண்டவர் சும்மா சாதாரணமான ஆண்டவர் கிடையாது, வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. பிசாச தலை நசுக்கின தேவன். ஆண்டவர் மரணத்துக்கு ஜீவன் அதிகாரமுடைய தேவன். அவர் வல்லமுள்ள தேவன். அவர் ஆராதிக்கிற தேவன் வந்து நம்ம கைவிட மாட்டார். இப்ப ஆண்டவர் நம்ம ஆராதிக்கும் போது அவர் ஆண்டவர் அன்பு நமக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும்னாக்கா நாங்களும் மற்றவங்களோட அன்பா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப 10 கட்டளைக்கு பெரிய கட்டளை இது அன்பு. நல்லா நினைச்சுங்க, அன்பு இல்லைன்னா போயிடுச்சு. அன்பு, அன்புல மட்டும் எந்த ஒரு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நல்லபடியா நீங்க தக்க வச்சுக்கணும். அல்லேலூயா. தெரியுதுங்களா? தக்க வச்சுக்கணும் எல்லாருடையும். அப்பா வானாப்பா, சின்ன பிரச்சனைக்கு எதுக்கு நம்ம ஆண்டோட அன்பு எழுந்துடணும் இல்லைங்களா? நீங்க போய் ஆண்டவர் சம்பந்தம் ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்ணும்போது இதுதான் வரும். நீ அவங்களோட சுடு இருந்தேன், அவங்களோட சுடு இருந்தேன், அவங்ககிட்ட வந்து மூஞ்சி கச்ச பேசியிருந்தேன், அங்க போய் சண்டை போட்டிருந்தேன். இதுதான் இது வந்து என்னவோ உன்னோட ஜபத்து தடை வர்றோம். கரெக்ட் இல்லைங்களா? உங்க ஜபத்து தடை வராம இருக்கிறதுக்கு எல்லாருடையும் அன்பாரு. அப்போ உன்னோட ப்ரேயர் பவர்ஃபுல்லா இருக்கும், உன்னோட ஜபத்துக்கு வல்லமையா இருக்கும், உன் ஜபத்துக்கு அவ்வளோ மகிமையா இருக்கும். அப்போ இது நீங்க தக்க வச்சுக்கோங்க. போதும், நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, இப்பவே தெரியும். ஓ எங்க ஓகே. நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வர்றோம். பொல்லாத பிசாசை என் நிம்மதி கிடைக்க வந்துக்கிறேன். அப்பவே வந்து தெரிஞ்சுக்க, ஓகே அன்பா இருந்து, அம்மா ஓகேம்மா இருக்கட்டம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா சொல்லும் போது என்ன ஆயிடுது? அன்புனாலே ஜெயிக்க முடியும் இல்லைங்களா? கோபம் கஷ்டப்பா அதுல ஜெயிக்க முடியுமா? அன்புனால இல்லை. ஏசப்பா இருக்கார், அவர் பார்த்துக்குவார், ஏசப்பா பார்த்துக்குவார். அல்லேலூயா. அப்படி ஜெயிக்கணும். வாங்க ஜெபம் பண்ணலாம்.